ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் ஒரு பாகமாட்டு தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு எடுத்து பார்த்தேன். இதில் டவ் ஜோன்ஸ் வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 238 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 46,758 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 22,780 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 63 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். S&P 500 6,715 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் 0.44 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் நெகட்டிவ், S&P 500 டவ் ஜோன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸோட அந்த Q2 பிஸ்னஸ் அப்டேட் வந்திருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் HDFC பேங்கோட Q2 பிஸ்னஸ் அப்டேட் எடுத்து பார்க்கும்போது ஆவரேஜ் டெபாசிட் ஒரு 15% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அட்வான்சஸ் ஒரு 9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டெபாசிட் 27.15 lakh crore இருக்குது. அட்வான்சஸ் பார்க்கும்போது 27.95 lakh crore இருக்குது. குவார்டர் பேசிஸில் டெபாசிட் 2% இன்க்ரீஸ் இருக்குது. அட்வான்சஸ் ஒரு 1.9% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. செப்டம்பர் வரைக்கும் பார்க்கும்போது டெபாசிட் 28.01 lakh crore சொல்கிறாங்க. 12.1% இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் பார்க்கும்போது பீரியட் அண்ட் அட்வான்சஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் 28.69 lakh crore இருக்குது. 8.9% growth. குவார்டர் பேசிஸில் 3.1% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கிராஸ் அட்வான்சஸ் 27.69 lakh crore இருக்குது. 9.9% growth ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் 8.5% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆவரேஜ் டைம் டெபாசிட் 18.6% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. காசா டெபாசிட் அண்ட் டைம் டெபாசிட் அது வந்து 14.6% இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்கோட Q2 பிஸ்னஸ் அப்டேட். பட் HDFC பேங்கில் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டியானா என்ன கேட்டால் இப்போதே வெயிட் பண்ணுங்க. HDFC பேங்கில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் டிமார்ட் அவென்யூ சூப்பர் மார்ட்டோட Q2 அப்டேட் கொடுத்துருக்காங்க. 16,219 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்கிறாங்க. டோட்டல் ஸ்டோர் கவுண்ட் வந்து 432 இருக்குது. ரெவன்யூ இன்க்ரீஸாக இருக்குது. 16,218 கோடி கிட்ட பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜாக 16,219 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரெவன்யூ நல்லாவே இன்க்ரீஸாக இருக்குது. டோட்டலாக இப்போ ஸ்டோர் கவுண்ட் அவங்க கைவசம் 432 ஸ்டோர் வச்சுருக்கிறாங்க. ஒரு ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா சானாபாடா அப்படிங்கிற இடத்துல நவி மும்பையில் ஓப்பன் பண்ணிக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து டிமார்ட் கொடுத்த Q2 பிஸ்னஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட Q2 பிஸ்னஸ் அப்டேட். இந்த குவார்ட்டரில் லோன் க்ரோத் அண்ட் அட்வான்சஸ் கிராஸ் அட்வான்சஸ் 5.3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சீக்வென்ஷியல் பேசிஸில் ஃப்ளாட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டெபாசிட் 1.9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் ஜூன் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது 0.4% நெகட்டிவ்ல தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. ஐ திங்க் இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்டில் தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஜியோவோட IPO விரைவில் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம். ஸோ ரிலையன்ஸ் ஜியோட IPO வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு, அதாவது ரிலையன்ஸ் ஜியோ IPO விரைவில் வர்றதுக்கு அவங்க பேங்க்ஸ் கூட வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ப்ளூம்பர்கில் தான் அந்த ஆர்டிகிளை நான் படித்தேன். ஸோ ஜியோட IPO விரைவில் வர்றதுக்கு அவங்க பேங்க்ஸ் கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட Q2 அப்டேட் வந்திருக்குது. டிஸ்பர்சல்ஸ் 32% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 17,900 கோடியாக இருக்குது. இது போக அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 1,26,740 கோடியாக இருக்குது. 24% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. லோன் அட்வான்சஸ் 1,13,050 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 இயர் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் CAGR வந்து 29% இருக்குது. ஃபினான்ஷியல் 22-25 அந்த டைமில் பார்க்கும்போது. ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அது வந்து 13-14% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன கேட்டால் அந்த பங்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரேஞ்சில் இருக்கான்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸு. பஜாஜ் ஃபினான்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸே எக்ஸ்பென்சிவ். ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் நம்மளால் டச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லென்ஸ்கார்ட்டோட IPO செபி வந்து கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2,150 கோடி ரைஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாட்டு. ஸோ இது வந்து கண்ணாடி கம்பெனி இந்த லென்ஸ்கார்ட்டு. ஸோ நிறைய பேர் இந்த கண்ணாடியை கூட யூஸ் பண்ணலாம். பியூஷ் பன்சால் அவங்க தான் 2 crore ஷேர் வந்து டைல்யூட் பண்ணுறாங்க. நேஹா பன்சால், அமித் சௌத்ரி, சுமித் கபாவி இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மாலர் ஸ்டேக் வந்து டைல்யூட் பண்ண இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ப்ரொமோட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 19.96% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஓன் பண்ணுறாங்க. 80.04% ஆஃப் த ஸ்டேக் வந்து இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அதர் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஃபினான்ஷியல் 25ல எங்களோட ப்ராஃபிட் 297.3 crores, 24ல 10.2 crores வந்து லாஸ், 25ல 297.3 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ 23% இம்ப்ரூவ் இருக்குது. 6,652 கோடி பண்ணியிருக்காங்க. CAGR லாஸ்ட் 2 இயர்ஸில் 33% இருக்குது. கிராஸ் மார்ஜின் 500 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 69% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2008ல் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி கிட்டத்தட்ட 2,000 ஸ்டோர்ஸ் குளோபலியும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலையும் இருக்குது, குளோபலி ப்ரெசன்ஸும் இருக்குது. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்லேயும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து லென்ஸ்கார்ட்டோட IPOவுக்கு செபி கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்பிஎல் பேங்கோட Q2 பிஸ்னஸ் அப்டேட் வந்திருக்கு. டெபாசிட் 8% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 1.17 lakh crore இருக்குது.
கிராஸ் அட்வான்சஸ் 1 lakh crore இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் டெபாசிட் 8% இம்ப்ரூவ் ஆயிருக்குது. சீக்வென்ஷியல் பேசிஸில் 3% இம்ப்ரூவ் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது டெபாசிட் பிலோ 3 crores, அதாவது டெபாசிட் பிலோ 3 crores பார்க்கும்போது 14% இயர் பேசிஸ்லையும் குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 3% இருக்குது. 51% அவங்களோட ஓவரால் டெபாசிட்டில் இது 51% சொல்கிறாங்க. காசா டெபாசிட் 3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 37,169 கோடியாக இருக்குது. காசா ரேஷியோ 31.9% இருக்குன்னு சொல்கிறாங்க. லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ 127% இருக்குது. கிராஸ் அட்வான்சஸ் 14% இயர் பேசிஸ்லையும் குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 6% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரீட்டைல் அட்வான்சஸ் 11% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 5% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஹோல்சேல் அட்வான்சஸ் 20% இயர் பேசிஸில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 6% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஹோல்சேல் கமர்ஷியல் பேங்கிங் அட்வான்சஸ் 33% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரீட்டைல் செக்மெண்ட் ரீட்டைல் அட்வான்சஸ் 29% இயர் பேசிஸ்லையும் குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 10% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரீட்டைல் அட்வான்சஸ் வந்து இயர் பேசிஸில் 7% வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ரீட்டைல் டு ஹோல்சேல் அட்வான்சஸ் 60:40 அந்த ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் யூபிஎல் வந்து பெப்சிகோட பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் சப்ளை டீலுக்கு வேண்டி மல்டியர் குளோபல் சப்ளை டீலுக்கு வேண்டி பேச்சுவார்த்தையில் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. யூபிஎல்ங்கிறது அக்ரோகெமிக்கல் பிஸ்னஸில் இருக்கிற கம்பெனி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த பிவரேஜஸ் கம்பெனியாக இருக்கிற பெப்சிகோ அவங்களுக்கு கூட ஒரு மல்டியர் குளோபல் சப்ளை டீலுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து யூபிஎல் கொடுத்த அப்டேட்டு. பஜாஜ் ஃபினான்ஸோட Q2 பிஸ்னஸ் அப்டேட். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 20,800 கோடி பண்ணியிருக்காங்க. டெபாசிட் புக் வந்து 5.5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில். கன்சூமர் ஃப்ரான்சைஸ் 4.13 மில்லியன்ஸாக இருக்குது. நியூ லோன் புக்ஸ் பார்க்கும்போது 26% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. செப்டம்பரில் பார்க்கும்போது எண்ட் ஆஃப் செப்டம்பர் வரைக்கும் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 4.62 lakh crore 24% வளர்ந்துருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸோட டெபாசிட் புக் 5.47% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 69,750 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸும் இப்போதைக்கு எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சாஃப்ட்வேர் ஜெயிண்டாக இருக்கிற SAP, நெக்ஸ்ட் டேனிஷ் ஃபார்மா கம்பெனியாக இருக்கிற நாவர் நார்டிஸ்க் இவங்க எல்லாமே வந்து லே ஆஃப் பண்ணுறாங்க. இப்போ நாவர் நார்டிஸ்க் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4,500 பீப்புள்ஸ் வந்து பெங்களூரில் எம்ப்ளாயி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா சில எம்ப்ளாய்மெண்ட்டும் இது லே ஆஃப் பண்ணுறாங்க எம்ப்ளாயிஸை. இது வந்து இந்தியாவிலே அஃபெக்ட் ஆகும் ப்ளஸ் குளோபல்லே அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்து நாவர் நார்டிஸ்க் SAPயை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்ஐசி வந்து டாடா கேபிட்டலில் ஒரு லார்ஜஸ்ட் இன்வெஸ்டராட்டு எமோஜ் ஆகிருக்கிறாங்க. ஆங்கர் புக் படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்போ 326 ரூபா பர் ஷேர் வச்சு பார்த்தீங்கன்னா 700 ரூபா கிட்ட இருக்கிற 700 கோடி போர்ஷன் அளவுக்கு ஆங்கர் போர்ஷன் எல்ஐசி தான் பெருசாட்டு போட்டிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது போக எல்ஐசி போக ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டு, நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டு, மோட்டிலால் ஓசால் மியூச்சுவல் ஃபண்டு, இது மாதிரி சில மியூச்சுவல் ஃபண்டு, கவர்மெண்ட் பென்ஷன் ஃபண்டு இவங்கெல்லாம் போட்டிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் M&M ஃபினான்ஷியல் Q2 பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 13% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டிஸ்பர்ஸ்மெண்ட் பார்க்கும்போது சாஃப்டாக இருக்குது. ஸ்டேஜ் 2 அசட் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் அவங்களோட டிஸ்பர்ஸ்மெண்ட் 13,500 கோடியாக இருக்குது. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 3% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே ஹாஃப் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் டிஸ்பர்ஸ்மெண்ட் 2% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பிஸ்னஸ் அசட்ஸ் வந்து 13% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கலெக்ஷன் எஃபிஷியன்சி 96% இருக்குது. கிராஸ் ஸ்டேஜ் 3 அசட் வந்து பார்க்கும்போது 3.9 அந்த ரேஞ்சில் இருக்குது. 3.9 to 4% அந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டேஜ் 2 அசட் வந்து 5.75% to 5.85% அந்த ரேஞ்சில் வந்து நெக்ஸ்ட் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. கரண்ட்லி லிக்விடிட்டி இது பார்க்கும்போது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியலில் 8,500 கோடியாக இருக்குது. இது வந்து M&M ஃபினான்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூட்டின் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து போகிற அக்ரி ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், மெடிஷனல் ப்ராடக்ட், ஃபார்மசிட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் இது வந்து யூஎஸில் இப்போ டாரிஃபாக போட்டு நம்மளை தொந்தரவு பண்ணுறதுனால நம்ம அவங்கள்ட்ட ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், மெடிஷனல் ப்ராடக்ட், ஃபார்மசிட்டிக்கல் ப்ராடக்ட் இதெல்லாமே வாங்குறதுக்கு அவங்க வாங்குறாங்க நம்மக்கிட்ட இருந்து. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சவுத் இந்தியன் பேங்கோட Q2 பிஸ்னஸ் அப்டேட் பார்த்தேன். கிராஸ் அட்வான்சஸ் 9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 92,287 கோடியாக இருக்குது. டெபாசிட் 10% இம்ப்ரூவ் ஆயிருக்குது. இயரான பேஸில் 1.15 lakh crore இருக்குது. காசா 10% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 36,841 கோடியாக இருக்குது. மை ஃபேவரட் பேங்க். ரிசல்ட்ஸ் நல்லா வந்தால் நானும் ஹாப்பியாக இருப்பேன். நெஸ்லேவோட அப்டேட் ஒன்று. மேகி நூடுல்ஸ் ப்ரொடக்ஷன் லைன் சனன் குஜராத் பிளான்ல வந்து 85 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸிஸ்டிங் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,21,000 டன்ஸ் பெர் ஆனம் இருக்குது. ஆனால் இப்போ ப்ரொபோஸ் கெப்பாசிட்டி அடிஷ்னலாக அவங்க ஆட் பண்ணுறது 20,600 டன்ஸ் பெர் ஆனம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது நெஸ்லே கொடுத்த அப்டேட். அவங்களோட சனன் பிளானில் தான் இதை பண்ணுறதாட்டு சொல்கிறாங்க. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் வந்து அவங்களோட 111வது ரூம் ப்ராப்பர்ட்டி ஆந்திர பிரதேஷில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து
52 ரூம் ஹோட்டல்ஸ் ஹரித்வார் அங்கே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நவி மும்பையில் ஒரு 67 ரூம் ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க. டெல்லி ப்ராப்பர்ட்டியும் ரீபிராண்டட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. அதானி கிரீன் எனர்ஜி 50 மெகாவாட் சோலார் 31.2 மெகாவாட் விண்ட் ப்ராஜெக்ட் வந்து காவடா குஜராத்தில் வந்து அவங்க வந்து பணம் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களோட டோட்டல் ஆப்ரேஷனல் ரினோவபிள் கெப்பாசிட்டி வந்து ரைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஹியூண்டாய் மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு பர்சனல் வெஹிக்கிள் கெப்பாசிட்டி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டாலிகான் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் தான் ஃபேஸ் 2 எக்ஸ்பேன்ஷன். ஆனுவல் இன்ஸ்டால் கெப்பாசிட்டி 1,70,000 யூனிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. டிசிஎஸ்ல லே ஆஃப் போயிட்டு இருக்குது. ஸோ ராஜா ராம்சிங் அப்படிங்கிற ஒரு எம்பி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் இதில் தலையிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வேலை போகிறதுனால இதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் தலையிடணும் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. பிஎஸ்சி வந்து ஹெல்த் இண்டெக்ஸ் அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே ட்ராக் பண்ணுறதுக்கு பிஎஸ்சி இண்டெக்ஸ் சர்வீஸ் மூலமாட்டு பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் இண்டெக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிஎஸ்சி இது கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.